தடுக்க வேண்டாம். நல்லது என்பது யாருக்கு வேண்டுமானாலும் நடக்கலாம். அது யாரிடம் இருந்து வேண்டுமானாலும் செல்லலாம். இதை கடவுள் விரும்புகிறார். ஆனால் மனிதர்களாகிய நாம் என்ன செய்கின்றோம்? நல்லது என்பது ஒரு குறிப்பிட்ட ஆளிடமிருந்தோ ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திடமிருந்தோ மட்டும்தான் வர வேண்டும். அது ஒரு குறிப்பிட்ட மனிதருக்கோ அல்லது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்திற்கோ தான் செல்ல வேண்டும் என்று ஒரு குறுகிய வட்டத்திற்குள் இருக்கின்றோம். அது தவறான எண்ணம். அப்படி இருக்கக்கூடாது என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகத்தில் பேதுரு எடுத்து கூறுகின்றார். என்ன நடந்தது என்று பார்த்தால், பேதுரு கடவுளின் சித்தப்படி, அவரது கொள்கைப்படி, அவரது ஏற்பாட்டின்படி புற இனத்து மக்களுக்கு நற்செய்தி அறிவித்து அவர்களோடு பழகி அவர்களோடு சேர்ந்து உணவருந்துகின்றார். ஆனால் இதை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய யூதம் தழுவிய கிறிஸ்தவர்கள் எல்லாம் என்ன செய்கிறார்கள்? கடவுள் யூதம் தழுவிய கிறிஸ்தவர்களுக்கு மட்டுமே நல்லது செய்கின்றார், அவர்களுக்கு மட்டுமே நீ நற்செய்தி அறிவிக்க வேண்டும், புற இனத்து மக்களோடு சேரக்கூடாது என்று தடுக்க பார்க்கிறார்கள். அப்பொழுதுதான் நல்ல புத்திமதியை, கடவுளது எண்ணத்தை பேதுரு அவர்களுக்கு எடுத்து கூறி அப்படியெல்லாம் தடுக்கக்கூடாது என்று சொல்கின்றார். அவர்கள் ஏன் அந்த மாதிரி இருந்தார்கள் என்று பார்த்தோம் என்றால், ஒரு காலகட்டத்தில் கடவுளாகிய தேவன் இஸ்ராயேல் மக்கள் மட்டுமே என் சொந்த மக்கள், அவர்களுக்கு மட்டுமே நான் எனது மீட்பை தருவேன் என்று அவர்களை மட்டுமே தேர்ந்தெடுத்த இனமாக வைத்திருந்தார். அதே பழைய சிந்தனையோடு இருந்ததால் தான் அவர்கள் மீண்டும் அதே பழைய சிந்தனை கொண்டு வர பார்க்கின்றார்கள். அப்படி என்றால் பழைய ஏற்பாட்டிற்கும் புதிய ஏற்பாட்டிற்கும் எந்த வித்தியாசமும் இல்லாமல் போய்விடுமே. இயேசு கிறிஸ்து சொல்லிய அந்த கொண்டு வந்த அந்த மீட்பின் செய்தியானது, மீட்பானது அனைவருக்குமானது என்பது அடிபட்டு போய்விடும் அல்லவா? அதைத்தான் கடவுள் பேதுருவுக்கு உணர்த்தி, நல்லதும் மீட்பும் எல்லாருக்கும் தான் இயேசு கிறிஸ்து வழியாக வந்தது, அதை யாரும் தடுக்கக்கூடாது என்பதை சித்தாந்தங்கள் வழியாகவோ பழைய சிந்தனைகள் வழியாகவோ தடுத்து நிறுத்தி பார்க்கக்கூடாது என்பதை பேதுருவுக்கு முதலில் உணர்த்தி பேதுரு வழியாக மற்ற மக்களுக்கும் உணர்த்துகிறார். நாமும் ஒரு பாடம் தெரிந்து கொள்வோம். கடவுள் தரும் மீட்பும் நல்லதும் யார் வழியாக வேண்டுமானாலும் வரலாம், அது யாருக்கு வேண்டுமானாலும் கொடுக்கப்படலாம். இதுதான் பரந்த சிந்தனை, கடவுள் சிந்தனை என்பதை உணர்ந்து கொள்வோம்.